வீட்ல கிரில் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது தேவையான மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு பவுல்ல அரைச்சு வச்சிருந்த பச்சை மிளகாய் 2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, கூட உப்பு சேர்த்துட்டேன். இந்த மூணுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன்ல அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் வச்சாச்சு. நம்ம இப்படி வைக்கும் போது அந்த உப்பெல்லாம் சிக்கனுக்குள்ள இறங்கி நல்லா ஜூசியா வரும். இப்பதான் அதுக்கு தேவையான மெயின் மசாலாவே நம்ம ரெடி பண்ண போறோம். ஒரு பவுல்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டாச்சு. ஃபிளேவருக்காக கசூரி மேத்தி நல்லா கிரஷ் பண்ணி போட்டாச்சு. இது கூடவே கெட்டியான தயிரும் வரமிளகாத்தூளும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. சீரகத்தூள், உப்பு, கரம் மசாலா, சாட் மசாலா 1 ஸ்பூன் போட்டாச்சு. ஃபைனலா பொடியா நறுக்கிற மல்லித்தலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ண மசாலாவை எடுத்து கோழியில் நல்லா குளிப்பாட்டி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நாங்க கிரில் செய்யும் போது எங்க வீட்டுல இருக்க அவன் யூஸ் பண்ணி தான் நாங்க செஞ்சோம். அவன் யூஸ் பண்ணி செய்யும் போது ரொம்ப லேட் ஆச்சு. அதனால எங்க மாமா வீட்டுக்கு போய் ஏர் ஃப்ரையர் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏர் ஃப்ரையர்ல ஃபாயில் ஷீட்டை யூஸ் பண்ணி நம்ம சிக்கனை உள்ள வச்சாச்சு. ஏர் ஃப்ரை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றங்காட்டி டைமிங் எவ்வளவு வைக்கிறதுன்னு தெரியல. அதனால 12 நிமிஷம் தான் வச்சேன். 12 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தா பாதி தான் வெந்துருந்துச்சு. பாதி வந்தங்காட்டி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சேன். இந்த வாட்டி நல்லா குக் ஆயிருந்துச்சு. மறுபடியும் இவனை எடுத்து நல்லா திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டேன். ஏர் ஃப்ரையர்ல வேகும் போது ஸ்மெல் அட்டகாசமா இருந்துச்சு. நாங்க உடம்பு தனியா லெக் தனியா தான் வேக வச்சோம். அப்பதான் நல்லா குக் ஆகும் அப்படின்னு. லெக்கும் வெந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம கிரில் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இந்த வாட்டி கிரில்ல மாமாவை டேஸ்ட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாரு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.